ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த மேடைக்கு வந்தாலும் தமிழ்ல ஒரு திருக்குறளோ அல்லது ஏதாவது ஒரு பாட்டையோ எழுதி வச்சிருவாங்க, அதை வாசிப்பார். எப்படி வாசிப்பார் பார்த்திருக்கீங்களா? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி உழுதுண்டு பால்பார் பால்பார் மற்றவர் தொழுதுண்டு பில்சல்பார். அவர் சொன்னது திருக்குறள், நீங்க வேற என்னமோ நினைக்காதீங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார். இன்னொரு ஊர்ல போய் அடுத்த திருக்குறள் சொல்றார், ஆகிரா முதலா எழுத்தல்லாம், ஆகிரா முதலா எழுத்தல்லாம், ஆதி பக்பான் முதிட்டு உலுகு அப்படின்னா. திருவள்ளுவர் கண்ணீர் விட்டு கதற, என் திருக்குறளை உங்களை யாருங்க சொல்ல சொன்னா? இன்னொரு ஊர்ல போய் என்ன சொல்றாருன்னா, கோயம்புத்தூர்ல மருதமல்ல முருகனுக்கு அறகுறா அப்படின்றார். முருகன் எங்க ஜனங்க அரகரா போடுறாங்களே, உங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? எல்லா மேடையிலையும் வந்து இப்படி திருக்குறள் சொல்றாரு. ஜனவரி மாசம் 2024 முதல் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார். ஜனவரி 4 திருச்சியில விமான நிலையத்தை தொடங்கி வைக்க வந்தார். வந்து என்ன பேசினார் தெரியுமா? இங்கிலீஷ்ல. சகோதரிகள்லாம் கோச்சுக்கிறாதீங்க, இங்கிலீஷ்ல அவர் பேசினதை பேசி காட்டுறேன். This is the first program in Tamil Nadu. I am coming into Tamil Nadu in 2024. This is my first program. I love Tamil people. என் தமிழ் சொந்தங்களா அப்படின்னா, தமிழ் சொந்தங்களா நம்மெல்லாம். எப்ப? 2024 ஜனவரியில நம்ம சொந்தக்காரங்களா ஆயிட்டான். அப்ப வந்து எதை திறந்து வச்சார் தெரியுமா? திருச்சியில விமான நிலையத்தை திறந்து வச்சார். அதான் முதல் திறந்து வச்சது அவர் அந்த வருஷத்திலேயே. இப்ப அவர் திறந்து வச்ச விமான நிலையத்தை திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கான். விமானமே ஓடலாங்க. இதிலேயே தெரியுது, நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு விரைவில் திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டி அவரை வீட்டுக்கு அனுப்ப போகின்ற வருஷமும் 2024 தான். அதை தீர்மானிக்க போகிறவர் யார் என்றால், எங்கள் திராவிட மாடல் முதல்வர் இந்தியா கூட்டணியை வடிவமைத்த நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். சகோதரிகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஒரு காலத்துல பொம்பளைனா எப்படி இருக்கணும்னா, குனிஞ்சதால நிமிராம நடக்கணும். குனிஞ்சதால நிமிராம இந்த திருவண்ணாமலை ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை நடு ரோட்ல நடந்தா லாரியில் அடிபட்டு சாக வேண்டியதுதான். குனிஞ்சதால நிமிராம நடக்கணும், வெக்கப்படணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, படிக்க கூடாது, ஆண்களுக்கு நிகராக ரோட்ல நிக்க கூடாது, உட்கார கூடாதுன்னு இருந்துச்சு. நான் எங்க வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி படத்தை பாக்குறேன். எங்க தாத்தா சேர்ல உட்கார்ந்து இருக்காரு, பாட்டி 3 அடி தள்ளி இப்படி நிக்குது. அன்னைக்கு தாத்தாக்கு பக்கத்துல சேர்ல உட்கார கூடாது. யாருக்கு? பாட்டிக்கு. எங்க அம்மா வந்து 3 அடி தள்ளி எங்க அப்பாவுக்கு பக்கத்துல நின்னாங்க. எங்க அப்பா சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. ஒரு காலத்துல பெண் கணவனுக்கு பக்கத்துல கூட சேர்ல உட்காரக்கூடாதுன்னு இருந்த காலம் மாறி இன்னைக்கு ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இணையா என் சகோதரிகளின் நாற்காலியில ஆயிரக்கணக்கில் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, இதுதான் திராவிட மாடல் செய்த மிகப்பெரிய புரட்சி. இன்னைக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.